கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய் கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சாமுவேலின் 1வது புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யார் என்று சொன்னால் அன்னாள், பிள்ளை இல்லாதவள் என்று பெயர் பெற்றவள், இறைவனிடத்திலே பிள்ளை வரத்திற்காக மன்றாடினவள், பிள்ளையை பெற்று இறை சன்னதியிலே அர்ப்பணித்தவள் அன்னாள். She has a mental illness. மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை அல்லது மனநிலையிலே ஒரு சுகவீனம். எல்லாரை போலவும் இருக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவளிடத்திலே காணப்பட்ட பிள்ளையற்ற தன்மை ஒரு குறையை காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அவளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாதவள். இறைவன் கற்பத்தை அடைத்தார், ஆகையால் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய வாழ்க்கை அவளை குறித்து சொல்லும் பொழுது அவள் துக்கப்படும்படிக்கு விசனப்படுகிற நிலை அங்கே காணப்பட்டது. வெற்றியை காண விரும்புகிற ஆண்டவர் இவருடைய பிள்ளை பேற்றை தவிர்த்திருந்தபடியினால அநேகருடைய கேலிக்கும் ஏச்சுக்கும் ஆளான பொழுது மனமுறிவு, மனம் கசந்த நிலை அவளிடத்திலே காணப்படுகிறது. ஆகவே தான் இங்கே 10வது வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. He was isolated. He was oppressed. His position was depression. எனக்கு வாழ்க்கையில விடுதலை கிடைக்காதா என்கிற ஒரு கலக்கமும் ஏக்கமும் இருந்தது. ஒருவேளை ஒரு புறத்திலே பார்க்கும் பொழுது இது இவருடைய குறையாக மட்டுமே தோன்றும். ஆனால் வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏலியின் குமாரர் பேலியாளின் பிள்ளைகளாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு செல்லுகிற இந்த அன்னாள் குடும்பம் பிள்ளை இல்லையே என்கிற குறை மட்டுமல்ல, ஏலியின் பிள்ளைகள் தவறான முறையிலே இருக்கிறார்களே. திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு சீர்கேடு நடைபெறுகிறது. அவர்கள் செய்கிற தவறுகள், பாரம்பரியமாக ஆசாரிய பணியில வரவேண்டியவர்கள் தவறான காரியங்களை ஈடுபடும் பொழுது என்ன நிலை வருமோ என்கிறதை பார்த்த இவளுக்கு, சுற்றுச்சூழலை பார்த்த இவளுக்கு மனமுறிவு, மன கசப்பு. எனக்கும் பிள்ளை இல்லை, என் ஆண்டவருடைய சன்னிதானமும் கூட சீர்கெட்ட ஒன்றாய் போய் கொண்டிருக்கிறதே இந்த பாரம்பரியத்தினால, ஏலியின் பாரம்பரியத்தினாலே என்கிற மன கலக்கம். அன்புக்குரியவர்களே, விளைவு என்ன? இவள் மனம் கசந்து அழுகிறதுனால இறைவனுடைய செவிகளுக்கு இவளுடைய சப்தம் எட்டிற்று. பாருங்கள், 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஒரு அற்புதமான வார்த்தை. அவளுடைய மனநிலை, மென்டல் இல்னஸ் வாஸ் ரெக்கவர்டு. பிள்ளையும் கிடைத்தது. ஏலிக்கு பின் அவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் ஆளுமை செய்யவில்லை. சாமுவேலை ஆண்டவர் அங்கே நிலைப்படுத்தினார். இன்றைக்கு ஏதோ ஒரு கவலையில, ஏதோ ஒரு அழுத்தத்துல, மன பாரத்தில சிக்கி தவிக்கிற மக்களுக்கு இறைவன் தருகிற வார்த்தை தான், இஸ்ரவேலின் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், பதில் செய்ய விரும்புகிறவர், அவரிடத்திலே ஒப்படையுங்கள். உங்கள் மென்டல் இல்னஸ் எதுவா இருந்தாலும் என் தேவன் மாற்றி அமைப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, அன்னாளுடைய மனநிலையை மாற்றி அமைத்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர். அதே நிலையிலே பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஆளுமையில சீர்படுத்த வேண்டும் என்ற மக்களுக்காகவும், குடும்ப வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் நன்மையான காரியங்களை கொடுத்து காக்கட்டும். நீர் தாங்கும் ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.